இதுவரையும் நம்ம எதுவுமே பண்ணல. ஒரு ஆள் ஃபஸ்ட்டே ஒரு ஆள் வந்து 10 பேர் சேர சொல்லியிருக்காங்க. எதுவுமே நம்ம இது வரையும் சேர்க்கவே இல்லை. அதுக்கான வழிகள் எல்லாமே பார்க்கணும். இதுவரை நடந்ததாக விட்டுருவோம். இதுவே நடக்குதா அடுத்த மீட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது தான் வேறு யாரும் வரல. வெளியே ஆஃபீஸ் பார்த்து வந்தது. வெளியே ஆஃபீஸில் வந்து அவர் ஆள் சேர்க்கணும், நம்ம உறுப்பினர் அதிகப்படுத்தணும். அடுத்த மீட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் தான் சொன்னதை தவிர இது டிகிரீஸ் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை தான் நம்ம அடுத்தது பார்க்கணும். ஆள் ஒன்று ஒருத்தர் வந்து அடுத்த மீட்டிங் கம்பல்சரி கூப்பிட்டு வந்தே ஆகணும். இப்போ எனக்கு நம்ம 13 பேர் இங்கே இருக்கோம். ஆள் ஒன்று ஒருத்தர் அதே 26 பேர் ஆச்சு. 26 பேர் அடுத்த மீட்டிங்கில் கம்பல்சரி இருக்கும். 13 பேர் இருக்கும். ஆள் ஒன்று ஒருத்தர் கூப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங்கில் அது போக 10 பேர் நம்ம இண்டிவிஜுவலாக சேர்த்தி தான் ஆகணும். அது கம்பல்சரி தான், சும்மா சொல்கிறதெல்லாம் இல்லை. இனிமேல் வந்து அடுத்த நாள் இருந்தது வேறு, இனிமேல் இருக்க போகிறதே வேறு. இனிமேல் அதான் வந்து இத்தனை நாள் இருந்துட்டோம், முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சது பேசலாம். இனிமேல் என்ன நடக்குதோ அதான் மாணவர்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் நீ 10 பேர் நீ கொடுத்துதான் மொத்தமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 20 பேருக்கு கொடுத்து வைக்க 6 பேர்த்து நீ ஒரு 3 பேர் சரி 20 மொத்தமாக கொடுக்க சொல்லியிருக்கு. 20 நீங்கள் கொடுத்துதான் ஆகும். என்ன பண்ணீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, கொடுத்துதான் ஆகும். அதே மாதிரி கம்பல்சரி அவங்க வீட்டில் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு பொதுச் செயலர். நான் கொடுப்பேன், நான் என்ன கேட்கறனோ பொதுச் செயலர் இது மாவட்ட செயலர் என்ன தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது, அது கம்பல்சரி. மாவட்டம் இந்த இடத்துல ஒரு கோரிக்கை, நம்ம மீட்டிங் நடத்த மாதிரி வரும்போது நீங்கள் கூப்பிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம 6 பேர் இருக்கோமா மாணவர்கள், நீங்கள் 6 பேர் இருக்கீங்களா, 6 பேர் அடுத்த 6 பேர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 12 பேர் ஆச்சு. நீங்கள் 12 பேர் கூட்டத்துக்கு மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ மொத்தம் அவங்க எத்தனை பேர் வேணுமோ அதை எடுத்து கேட்குறீங்க. கரெக்டாக இல்லை, எங்களுக்கு இந்த ஆள் நாங்கள் 10 பேர் சேர்த்து ஆகணும். அடுத்த மீட்டிங் கம்பல்சரி ஒரு ஆள் ஒன்று ஒருத்தராவது கூப்பிட்டு வரணும். 10 பேர் சேர்த்து தான் ஆகணுங்கிறத விட அதுதான், அதாவது எத்திக்ஸ் நம்ம கொள்கை என்ன கோட்பாடு என்ன தெரிஞ்சு வந்தாதான் நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம வந்து இருக்கோம், நீங்களும் வந்து சேருங்க, அதெல்லாம் கிடையாது. கொள்கை கோட்பாடு என்ன அதை சொல்லணும். ஃபஸ்ட்டு தனிமல பொருளாதாரம் இது, அப்புறம் விவசாயம் இருக்குது. அது என்னமோனா 5 பாயிண்ட் இருக்குது நம்மளோட. எனக்கு ஒரு பாயிண்ட் தான் தெரியும். இனிமேல் கற்றுக்கணும். இதனால் கற்றுக்காமல் இருக்கணும், இனிமேல் கற்றுக்கணும். மாப்பழம் இருந்தாலும் மாப்பழம் பண்ணிக்கங்க, இல்லை காரில் இருக்காங்க காரை பார்த்து சொல்லுவாங்க, தப்பு இல்லை. அதை தெரிஞ்சு சொல்லி ஆள் சேர்க்கணும். நம்ம எதுவுமே சொல்லாமல் குவாலிட்டி இல்லாமல் சும்மா எடுத்தங்க கம்த்தோம் 10 பேர் வராங்க 10 பேர் இது பண்ணுறாங்கன்னு கூப்பிட்றாங்க. நம்மள மாதிரி குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக 10 பேர்னா அந்த அடுத்த 10 பேர் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக 10 பேர் இருக்கணும். அந்த மாதிரி போக போதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இறக்கணும். ஓகேவா? நேற்று வந்து மீதி இந்த மாதிரி தான் நடந்தது. அப்புறம் கார் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இதிலே போக முடியாது. கார் எடுக்கிற கம்பல்சரி சொல்லிட்டாங்க. 2 மாதம் நம்ம கம்பல்சரி அமௌண்ட் சேர்த்திட்டு 3ஆவது மாதம் அவங்க இன்சூரன்ஸ் கூட எடுத்து தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கையே கூடாது, அவங்க நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி நம்மளே டீம் போட்டு அந்த என்ன பேங்க் அக்கௌண்ட்னு அவர் சொல்லியிருக்காரோ அதுக்கு அனுப்பிச்சு விட்டு கார் டிவி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து 10ஆம் தேதினா 10ஆம் தேதிக்குள்ள கொடுத்தாதான் கார் டிவி போயிட்டே இருக்கும். நம்ம அவங்க வந்து இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்ககிட்ட நம்ம போகவே கூடாது. நம்மளே அமௌண்ட்டில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அமௌண்ட் ஆயிடுச்சு இல்லைன்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் அக்கௌண்ட்டில் போட்டு காருக்கு வேண்டியது. அவ்வளோதான். மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் மாநிலத்துக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்காரு. பொறுப்பாளர் நீங்கள் வந்துட்டு முடிக்கணும். அந்த பொறுப்பாளர்கிட்ட தான் நீங்கள் சொன்ன எல்லாமே ஒப்படைக்கப்படுது. இப்போ எப்படி மாநிலத்துக்கு வந்து பாலாஜி பொறுப்பாளராக இருக்கிறாருன்னு பார்க்குறாரோ அது மாதிரி மாநில கேஷ் சென்டருக்கு ஒரு பொறுப்பாளர். அதுக்கு வந்து நம்பிக்கையாக கரெக்டாக பாலாஜி மாதிரி ஒரு ஆள் முதல்ல பொறுப்பாளர் சேர்க்கணும். பாலாஜி வந்து வந்து அடிஷனல் பொறுப்பும் வந்து மாநில இது எடுத்துக்குவார், ஒருங்கிணைப்பாளர் எடுத்துக்குவாரு. நேற்று வந்து அதை டேக் இன்சார்ஜ் கொடுத்துருக்கு. நீ சொல்ல அது சொல்றாரு. அதை வந்து இது பண்ண முடியாது. கூப்பிட்டாரு சொல்லியாச்சு, அவர் வரல. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அடிஷனல் பொறுப்பா பாலாஜி என்ன சொல்ல முடியாது. அவங்க வந்தாலும் வரலைனாலும் அந்த இடத்துக்கு வர இளைஞரணி தான். ஐடி இளைஞரணி தான். ஸோ அந்த இளைஞரணியை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் 3 பேருக்கு நீங்கள் கேளுங்க. துணைத்தலைவரை கூப்பிட்டுக்கங்க. நான் இந்த இடத்துல ஆள் இருக்காங்க கொஞ்சம் போய் பண்ணி கொடுத்துருவோம். மொத்தம் 10 தொகுதி இருக்குது. தொகுதிக்கு ஒரு 5 பேர். நம்ம மொதல் அதுதான். நம்ம வந்து மாவட்டம்னா வெறும் கோவை வடக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம வேணால் வடக்குன்னு வேணால் வச்சுக்கலாம். வடக்கு செயலாளர் வட்ட செயலாளர் வடக்கு செயலாளர் வச்சுக்கலாம். மாவட்ட செயலாளர் இல்லை. 10 தொகுதி சேர்ந்தாலும் மாவட்டம். ஸோ அதனால் 10 தொகுதிக்கு நம்ம ஆள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இந்த ஃப்ரைடே 10 தொகுதி 10 தொகுதியில் ஒரு 2 பேர்கிட்ட பேசியிருக்கோம். வாங்க பேசலாம் அப்படின்னா நம்ம போய் பேசி நம்மளோட கொள்கையை சொல்லி அவர் நமக்கு கரெக்டாக இருப்பார், அவர் அஃபோர்டபுளாக இருப்பார்.
அவரு மூலியமா எனக்கு ஒரு 2 பேர் தொகுதிக்கு 2 பேர் அது இவங்க யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எங்களை அதான் இப்போ நானே 2 தொகுதி பேசியிருக்கேன் அந்த 2 தொகுதியில் வந்தாங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதை அப்படியே அவங்க ஹேண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை இளைஞர்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஈஸியாக அது இது 75% 80% பசங்க தான் ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து அங்கே பண்ணோம்னா எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா பிளேஸ் ஆகும் இப்போ ஏஜெட் பண்ணோம்னா அந்த ஒரு சர்க்குலர் மட்டும்தான் போகும் வீட்டு தின்ன 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல முடியும் பசங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்க எங்கே போஸ்ட் ஓட்டினாலும் ஒட்டுவாங்க இறங்கி பண்ணுவாங்க 100 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க எல்லா வேலையுமே நடக்கும் ஸோ அதனால் நம்மளோட வியூ வந்து ஃபோக்கஸ் வந்து பசங்களாக இருந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு மட்டும் மெயினான 2 பசங்களும் தொகுதிக்கு 2 பேர் இவங்களை வச்சு யாராவது தெரிஞ்சவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கி கலெக்ட் பண்ணி அது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் தொகுதிக்கு 2 பேர் பசங்களாக வந்து ஒரு நல்ல இளைஞர்கள் சொன்னோம்னா இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னா நான் வாங்க நான் பார்த்துக்கலாம் இப்போ பேக்ரியாக இருக்கா வாங்க நான் உட்காரலாம் பேக்கில் ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பேர் ஒழுங்காக பண்ணால் நீங்கள் எந்த லிஸ்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் ரெடி பண்ணி நான் ப்ரோட்டோகால் ஆர்டர் எனக்கு மேலே யார் பாலாக இருக்கார் அப்படிங்கிற மாநிலம் அவர்கிட்ட கொடுத்து நான் ஆர்டர் வாங்கிடுறேன் புதுசையில் கொடுத்து வாங்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணோமோ அதை பார்த்து நம்ம இனிமேல் வந்து மந்த் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்தாதான் இடையில வந்தாலும் நம்ம பண்ண முடியும் லாஸ்ட்டில் வந்தாலும் பண்ண முடியும் திடீர்னு ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்தாலும் பண்ண முடியும் ஆனால் மந்த் ஸ்டார்டிங் 1 நம்ம 5ஆம் தேதிக்குள்ள அந்த ஆர்டர் கொடுத்துருவோம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் 1ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தோன்னே வந்துடணும் வந்தால் தான் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் ப்ரோட்டோகால் பண்ணி கொடுத்தா தான் நான் மேலே இடத்துல பேசி அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் ப்ரோட்டோகால் ஆர்டர்